அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா பார்த்த உடனே விரைவாக இது சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் 3 எண்கள் தான், இந்த பக்கம் 3 எண்கள் தான். அந்த 3 எண்களில் இங்கே 2லேயுமே கூட்டல் இருக்கும், அதே மாதிரி இங்கே 2லேயுமே கூட்டல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இது கூட்டலின் மீது சேர்ப்பு பண்பு. அதே மாதிரி இங்கே 2லேயுமே பெருக்கல் இருக்குது, அங்கேயும் 2மே பெருக்கலாக இருக்குது, நம்பர்கள் எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா அது பெருக்கல் செயலின் மீது சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறத சொல்லிடலாம். பார்த்த உடனே சொல்லிடலாம். ஒருவேளை இந்த ப்ராக்கெட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல கூட்டல் இருக்குது, வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் பெருக்கல் இருக்குது. ஒரு பெருக்கலும் ஒரு கூட்டலும் இந்த பகுதியில் இருந்தால் அது பங்கீட்டு பண்பு. பெருக்கலும் கூட்டலும் கலந்து வந்தால் பங்கீட்டு பண்பு. மொத்தமாக கூட்டல் அங்கேயும் மொத்தமாக கூட்டல், அல்லது மொத்தமாக பெருக்கல் அல்லது மொத்தமாக பெருக்கல் இங்கேயும் பெருக்கல் அப்படின்னு இருந்ததுன்னா அது சேர்ப்பு பண்பு. 3 எண்கள் அமைப்பில் வந்ததுன்னா 2 பண்பு தான். ஒன்று சேர்ப்பு பண்பாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பங்கீட்டு பண்பாக இருக்கணும். இந்த கணக்கை பொறுத்தளவு இது சேர்ப்பு பண்பு, இதுதான் ஆப்ஷன். அடுத்து இந்த கணக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எண் அமைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பிட்மாஸ் ரூல் படி அந்த விடையை கண்டுபிடிக்க பழகணும். மிக எளிமையாக அந்த கணக்கெலாம் வேகமாக செஞ்சிடணும். -60 3ஆல் வகுத்து -20, அதோட ஒரு 10 கூட்டப்படும் போது மைனஸு ப்ளஸ்ஸு கழிக்கணுங்கிறது உடனடியாக ஞாபகத்துக்கு வரணும். முழுக்கள் கழித்தல், முழுக்களின் கூட்டல், அதை கழிக்கணும். பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுடன் அடையாளங்கிற மாதிரி இது -10 ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 45 3ஆல் வகுக்கும்போது 15 ஆயிரும். அதில் 2 கழிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த 15ல் 2 கழித்து ஒன்று 13. இனி இது பெருக்கல், முழுக்களின் பெருக்கல். 10ஐயும் 13ஐயும் பெருக்கிறீங்க, மைனஸ் நம்பரையும் ப்ளஸ் நம்பரையும் பெருக்கி மைனஸ் விடையில் வரணும். 10ஐயும் 13ஐயும் பெருக்கி 130ன்னு ஃபஸ்ட் அந்த கணக்கோட விடையை சொல்ல பழகணும். வாழ்த்துக்கள்.